எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விடாமுயற்சியை பற்றி ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பவும் பேசுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயம் இப்போ தான் தெரிய வருது. படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா செம்ம தீயாக போயிட்டுருக்கு. மகிழ் திருமேனி அவர்கள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கிட்டே பேசாமல், ஃபேமிலி நம்பர்ஸ்கிட்ட கூட பேசாமல் மனுஷன் தீயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற ஒரே படம் இந்த விடாமுயற்சி படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பர்டிகுலராக தெளிவாக ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுங்க. ஏன்னா எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட்டு வரவே வராது. டைரெக்டாக ரிலீஸ் தான். ஸோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எதுவுமே இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக புரிஞ்சு. ஏன்னா அந்த துணிவு படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்கன்னு கேட்டு 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 ப்ரொடக்ஷனுங்க அந்த டீமும் சரி, அப்புறம் துணிவு படத்தோட டீமும் சரி செம்ம டென்ஷன் ஆக்குனாங்க ரசிகர்கள். ஆனால் ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணார் வினோத் அவர்கள் அந்த துணிவு படம் டைமில். பட் ஆனால் அஜித் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் செம்ம கோவத்தை தான் ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா ஒரு படத்தோட ஒர்க்கு போயிட்டுருக்க சமயத்தில் அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்க, அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் செம்ம இரிட்டேட்டிங்காக ஆகும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி தான் அப்டேட் கொடுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒர்க்கை எப்போ தான் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது தான் இவரோட கோபமாக இருக்குது. நியாயமான ஒரு கோபம் தான். இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இருந்தாலும் படத்தோட அந்த பஸ் லுக்கு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தோட பஸ் லுக்கும் வரல, டைட்டில் மட்டும்தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நேரடியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்க்குறப்ப நமக்கு செம்ம ஷாக்கிங்க. படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் இருக்குது. படத்தோட ஃபுல் ஷூட் எப்போ முடிய போகுதுன்னா பிப்ரவரி கடைசி வீக்கில் முடிய போகுது. அதுக்கப்புறம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு செம்மையாக போகும். மேக்ஸிமம் 45 நாளுக்கு மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப படத்தை எப்படிங்க ஏப்ரல் மாதம் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் நிறைய இடத்துல நான் விசாரித்து பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச தகவல் படி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி விடாமுயற்சி படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி அஜித் இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். நல்ல விஷயமாக தான் இருக்குது. பட் நடந்தால் இன்னும் கொஞ்சம் செம்மையாக தான் இருக்கும். 2024 ஏப்ரல் மாதம் நிறையா படம் வருது. இந்தியன் 2 வருது, அப்புறம் தங்கலன் வருது, அப்புறம் T-50 தனுஷ் அவர்களோட டைரக்ஷனில் சன் பிக்சர் இவங்க தயாரிப்பில் இந்த படமும் வருது. விடாமுயற்சி படமும் இந்த களத்தில் இறங்க போகுது. ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் செம்ம டஃப்பான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு நடிகருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா மற்ற நடிகர்லாம் பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிவிடுவாங்க, நாங்கள் ஷூட்டிங் போகிறோம்ப்பா, இப்போ தான்ப்பா ஃபஸ்ட்டு ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணோம், இப்போ தான்ப்பா இந்த பாட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இப்போ தான்ப்பா படத்தோட எடிட்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு, இப்போ தான்ப்பா படத்தோட அந்த ஃபைட் சீன் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இப்படின்னு A to Z படத்தோட பற்றி எல்லா அப்டேட்டும் ஏதாச்சும் ஒரு நடிகர் படத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் தான் அந்த நடிகரோட ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியும். அப்போ தான் இவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இவரோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இவர் எப்போ வந்தாலும் மாசாக தான் இருக்கும், இவர் எப்போ வந்தாலும் திருவிழா தான்ப்பா, ஆனால் இவர் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்களோட ரசிகர்கள். ஆனால் ரசிகர்களுக்காண்டி இவர் அப்டேட் கூட கொடுக்காம டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பட் எந்த நடிகருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த நடிகர் படத்துக்குமே இவர் பண்ணுற மாதிரி அப்டேட் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த நடிகரோட ஃபேன்ஸும்
நிற்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இவர் என்ன அது அப்டேட்டே கொடுக்க மாட்டார் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வெளில வந்து வேறு நடிகருக்கு ஃபேன்ஸ் கிளப்பாக மாறி இருப்பாங்க. ஆனால் இவரோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவர் அப்டேட் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, நான் இவர் கூட தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஸோ 2024 ஏப்ரல் 26 கண்டிப்பாக விடாமுயற்சி சம்பவம் பண்ணுற ஒரு படமாக இருக்க தான் போகுது. மகிழ் அவர்களோட அந்த மேக்கிங்க்கே வந்து இந்த படம் வந்து தாறுமாறாக ஓட போகுது. ரெண்டாவது இந்த படம் வந்து அதிரி புதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு நிறையா இருக்குது. ஸோ சொல்லடங்காத பல விஷயத்தை வந்து இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க படத்தை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இப்படியாப்பட்ட கதையில் தான் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மகிழ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க யோசிக்கிறதை விட பல மடங்கு பெருசாக யோசிப்பார். சின்ன ஐடியாவை பெரிய ஒரு திரைக்கதையில் பிரம்மாண்ட ஒரு வெற்றி படமாக கொடுக்கக்கூடிய ஒரே டைரக்டர் மகிழ் தான். இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் சொல்கிற மாதிரி அபத்தமான ஒரு எப்படி சொல்கிறது அம்பக்கான கதையில் வந்து இந்த படம் வரவே இல்லை. ஸோ இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்கும் சரி, இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் சரி மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ வரைக்கும் காதால் கேட்கவே இல்லைங்க. அனிருத் அவர்கள் இதை பற்றி எங்கேயுமே யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணவும் இல்லை, இந்த படத்தை பற்றி சொல்லவும் இல்லை. எந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. பர்சனலாக என்னோட கேள்வி என்னவாக இருக்குன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் உண்மையிலே அனிருத் தானா, இல்லை வேறு யாராச்சுமா, இல்லை உண்மையிலே மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காங்களா? சத்தமே இல்லையப்பா. எந்த மியூசிக் டைரக்டரும் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாட்டு விடணும். அப்படி இல்லைனா இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிற அனிருத் அவர்கள் இந்த படம் சம்மந்தமான என்கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொன்னால் தானே நமக்கு தெரியும் இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு. சத்தமே இல்லாமல் இவரும் போயிட்டுருக்காரு. கொஞ்சம் கூட சத்தம் இல்லாமல் எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து சைலண்டாக வந்து சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மகிழ் திருமணி அவர்கள் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ அஜித் அவர்கள் வந்து ஆசிசோல் வந்து இவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆடியன்ஸுக்கு விளம்பரம் படுத்தாமே வந்து துணிவு படம் வந்து 330 கோடி கிட்ட கலெக்ட் ஆணுச்சு. இந்த படத்துக்கு வந்து ஹைப்பு எங்கேயோ இருக்குது. அவ்வளோ பேர் எதிர்பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் விடாமுயற்சி தான். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு படத்தோட அந்த ரிலீஸ் வந்து தரமான ஒரு ரிலீஸ் டேட்டை தான் இருக்குது. ஏன்னா மே 1 தல அஜித்தோட பர்த்டே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே ட்ரீட்டாக தான் இந்த டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பை விட பெருசாக இந்த படத்தை வந்து எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பாக இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணோம். எனக்கு மகிழ் அவர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரைட்டிங் வந்து எந்த ஒரு டைரக்டருமே வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு சில டைரக்டர்கிட்ட தான் இருக்கும். அந்த வரிசையில் மகிழ் அவர்கள் கண்டிப்பாக இருக்கார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லான ஒரு படமாக இருக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். இப்படி ஒரு படத்தை வந்து மனுஷன் வந்து சத்தமே இல்லாமல் எடுத்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறோம்ல, அந்த எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நான் இதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. ஏன்னா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நெருங்கிடுச்சு. இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வரப்போகுது. மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பஸ் லுக் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திரும்பவும் பஸ் லுக் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட இன்னும் நிறையா விஷயத்த இந்த படம் சம்மந்தமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.